In the video, continuation of anatomy of lymphoid system. Already lymphoid vessels, lymphoid organ, lymphoid capillaries, lymph nodes, spleen இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து anatomy of tonsil பற்றி பார்க்க போகிறோம். மவுத்தில் ஃபேரிங்ஸுக்கும் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கும் பாலட்டைல ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இட் ஹாவ் நேம் palatile tonsil. இது எதற்காக இருக்குது என்றால் ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் பேத்தோஜன்ஸ், வைரஸ், ஃபங்கஸ், பாக்டீரியா இதெல்லாம் நம்ம எடுக்கிற ஃபுட்டில் பாஸ் ஆவதற்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட என்ட்ரி பாயிண்டில் வந்து மவுத்தில் வந்து பேத்தோஜனை ட்ராப் பண்ணி கில் பண்ணுவதற்காக ஒரு லிம்பாய்டு ஆர்கனாக ஹெல்ப் பண்ணுவது தான் இந்த டான்சில். இப்போ ஏதாவது ஒரு பேத்தோஜன் ஆர் மைக்ரோ ஆர்கனிசம் நமக்கே தெரியாமல் உள்ளே போய்விட்டால் இந்த லிம்ப் ஆக மாறி தென் லிம்பில் இருந்து ட்ரைனேஜ் ஆகி அதுக்கப்புறம் கில் பண்ணுவதற்கு பதிலாக அதன் என்ட்ரி பாயிண்ட்லேயே கில் பண்ணுவது ஒரு ப்ரைமரி சைட்டாக இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ டான்சில்ஸ் ஆர் cluster of lymphatic tissue located at the back of the throat, primarily within the pharynx, acting as a part of immune system by filtering out pathogen entering through the mouth and nose. இது வந்து part of immune system-ஆக செயல்படுது. எப்படின்னா filtering out pathogen. So this one defend against the இன்ஃபெக்ஷன் பை ட்ராப்பிங் அண்டு டெஸ்ட்ராயிங் ஹார்ம்ஃபுல். இது எப்படி வந்து மைக்ரோ ஆர்கனிசம் கில் பண்ணுதுன்னா ட்ராப் பண்ணிவிட்டு அண்டு டெஸ்ட்ராயிங் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கனிசம் என்டரிங் பாடி த்ரூ ரெஸ்பிரேட்டரி அண்டு டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டான்சில் இருக்குது. பாலண்டைல் டான்சில், பரஞ்சியல், இட் ஹேவிங் அதர் நேம் adenoid, then lingual and tubal tonsil. Then function we know already: filter out germs and produce antibodies, activate the immune system. It having WBC that help kill pathogens. So help keep that body fluid balance and clear away infection. Last one is anatomy of fire patches. இது லொக்கேஷன் எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னா ஸ்மால் இண்டஸ்டைனில் வந்து பாக்டீரியா நிறைய இருக்கும். அண்ட் கம்பேரிங் டு எனி அதர் பார்ட் இண்டஸ்டைன் ஹாவ் லாட் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இண்டஸ்டைனில் பாக்டீரியாவினால் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது. ஸோ அதில் இருந்து நம்மை ப்ரொடக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த பேயர்ஸ் பேச்சஸ். இது என்ன பண்ணும் என்று பார்த்தால் அந்த இண்டஸ்டைனில் பாக்டீரியா வந்து அதே இடத்துலையே ட்ராப் பண்ணி அது ஃபர்தராக இண்டஸ்டைனை தாண்டி மூவ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ இண்டஸ்டைனில் பாக்டீரியா வந்து அந்த இடத்துலையே ட்ராப் பண்ணி கில் பண்ணும். இன்கேஸ் பாக்டீரியா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி கொண்டிருந்தால் ஸோ இந்த மாதிரி பேயர் பேச்சஸ் பாக்டீரியாவை கில் பண்ணுவதன் மூலமாக அவர் இண்டஸ்டைனை க்ளீனாக வைத்துக்கொள்ளும். இது நம்ம பாடியில் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இங்கே தான் மால்ட் என்கின்ற டிஷ்யூவும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதாவது மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாட்டிக் டிஷ்யூ. அந்த டிஷ்யூ எதற்கு ஹெல்ப் பண்ணுது என்றால் அவர் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் டைஜஸ்டிவ் ட்ராக்டையும் ப்ரொடக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பை ப்ரொவைடிங் இம்யூனிட்டி இட் ஹெல்ப் இன் த production of respiratory as well as digestive tract. So it is a small lymphoid organ in the small intestine that is a part of lymphatic system and the immune system first line defense against the pathogen in the gut. These Peyer's patches identify antigen and produce antibody to help defend against the pathogens. When antigen or detect, lymphocytes produce antibody, become cytotoxic T lymphocytes and migrate to lymph node to alter the rest of immune system. It help maintain a balance of microbiota and prevent bacterial overgrowth. So it have a tissue mold is a part of lymphatic system that function to product the
பாடி ஃப்ரம் பேத்தோஜன் அண்ட் அதர் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். ஸோ இது வரைக்கும் அனாட்டமி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜி ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனாட்டமி ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜினா அதோட ஃபங்க்ஷன். ஹார்ட்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஆக்சிஜன் அண்டு தேவையான பொருட்களை எடுத்து கொண்டு போகும். அதே போல் தான் லிம்பாட்டிக் சிஸ்டம், இட் ப்ரொவைட் இம்யூனிட்டி சரௌண்டிங் ஆஸ். ஈவன் ஸ்பீக்கிங் டைமில் கூட மைக்ரோப்ஸ் வந்து ஹியூமன் பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் பாடி த வைரஸ் பாக்டீரியா என்ட்ரி ஆகும். ஸோ இது வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இது எப்படி ப்ரொடக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம். இதற்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொருள் வந்து லிம்புங்கிற ஒரு பொருள் தான் வந்து நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து பாடியை ப்ரொடக்ட் பண்ணுது. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை எடுத்தால் எப்படி பிளட்டோ அதே மாதிரி லிம்பாட்டிக் சிஸ்டத்தை எடுத்தால் லிம்ப் தான் வந்து ஒரு முக்கியமான பொருள். லிம்பில் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு என்று பார்த்தால் WBC. இந்த WBC வந்து என்ன பண்ணும், ப்ரொவைட் இம்யூனிட்டி டு அஸ். ஸோ ஃபிசியாலஜி ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் இஸ் டு ப்ரொவைட் அஸ் வித் இம்யூனிட்டி அண்ட் ப்ரொடக்ட் அவர் பாடி. நம்ம பாடியில் ப்ரொடக்ட் பண்ணி வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் வந்தாலோ இல்லை டாக்ஸினான பொருட்கள் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆனாலோ அதனை கில் பண்ணியோ ஆர் எலிமினேட் பண்ணியோ நம்ம பாடியை விட்டு வெளியே அனுப்பி வைத்துவிடும். அதுதான் லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட மெயின் வேலை. ஸோ இதற்கு ஹெல்ப் பண்ணுவது தான் இந்த WBC ஹாவ் மெனி டைப்ஸ். அதில் என்னென்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணுது என்று பார்த்தா மெயினாக ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது WBCயில் நியூட்ரோஃபில், லிம்போசைட்ஸ் அண்டு மேக்ரோஃபாஜஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ப்ரைமர்லி அஸ் ட்ரைனேஜ் நெட்வொர்க். ஓகே, இது வந்து ஒரு ட்ரைனேஜ் நெட்வொர்க் கலெக்டிங் எக்ஸசிவ் fluid from tissue and returning it to that bloodstream. Also playing a crucial role. என்னென்ன important role? Immune system by filtering out that foreign particles and pathogens through lymph nodes, then transporting lymphocytes WBC to fight against infection and absorbing dietary fat from the intestine. Lymphatic system is a network of vessels, duct and lymph nodes that circulate that lymph through the body similar to blood. It play a key role in the immune system and fluid balance. What is lymph? Lymph is the fluid that drain from tissue and cells containing protein, minerals, fat, damaged cells, cancer cell and germs. So it also carry WBC to fight against the infection. என்னென்ன WBC இருக்கு? நியூட்ரோஃபில், லிம்போசைட்ஸ் and macrophages. Lymphocytes வந்து T and B lymphocytes and some chemicals and some process also help for that lymphatic system. இந்த வந்து 3 டைப் ஆஃப் செல் மட்டும் இல்லை, இந்த நியூட்ரோஃபில், லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபாஜஸ் இது மட்டும் இல்லாமல் சம் கெமிக்கல்ஸ், சம் ப்ராசஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுதும். இட் ப்ரொவைட் இம்யூனிட்டி, இட் ப்ரொவைட் டிஃபென்ஸ் ஆல்சோ. இதில் வந்து 2 டைப் ஆஃப் டிஃபென்ஸ், இன்னேட் அண்டு adaptive. Innate also called natural, adaptive is also called as acquired. Neutrophil example of granulocytes, lymphocytes, T cell and B cell, then macrophages. இது மாதிரியான நிறைய செல் ஹெல்ப் பண்ணும். இந்த செல் மட்டும் இல்லாமல் லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ராசஸ்லாம் நமக்கு வந்து இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ஃப்ளமேஷன், அடிபட்டாலோ பூச்சி கடித்தாலோ இடிச்சுக்கிட்டாலோ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். அது என்ன என்றால் அங்கே இம்யூன் செல் வந்துக்கிட்டு இருக்கும், அதனால் அந்த இடம் வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன் என்பது ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம். தென் ஃபீவர், ஏதாவது ஃபாரின் ஆன்டிஜன் பாடிக்குள்ளே வந்தால் அதனை கில் பண்ண பாடி நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸில் ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் வந்து
ஃபீவர். பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த பேத்தோஜனை கில் பண்ணும். இந்த டைமில் நிறைய சைட்டோகைன் அண்டு இன்டர்லூக்கின் இதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வந்து ஃபீவர் வரதுனால ஓகே எல்லாம் ஃபீவரில் தான் இன்வால்வ் ஆகியிருக்கும். இதெல்லாம் நிறைய செக்ரீட் பண்ணும். எது சைட்டோகைன் அண்ட் இன்டர்லூக்கின். அதனால தான் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நிறைய செக்ரீட் பண்ணுறதுனால பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது, ரைஸ் ஆகுது. இது மாதிரி WBC மெயின் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ப்ராசஸுக்கும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ். லிம்பாட்டிக் சிஸ்டம் எப்படி டிஃபென்ஸ் கொடுக்கும் என்பதனை பார்ப்போம். லிம்பாட்டிக் சிஸ்டத்தோட டிஃபென்ஸ் பாதுகாப்பு ஆர் தடுத்தல். அவர் பாடியில் பாக்டீரியா ஆர் பேத்தோஜன் அட்டாக் பண்ணுது என்றால் அதிலிருந்து அவர் பாடியை எப்படி பாதுகாத்து கொள்கிறது என்பதற்கு பெயர் தான் வந்து டிஃபென்ஸ். இட் ஹேவிங் 2 types, innate and adaptive. Innate have common name natural. ஓகே, நேச்சுரல் இம்யூனிட்டி. அதாவது அவர் பாடியில் நேச்சுரலாகவே இம்யூனிட்டி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அடாப்டிவ் என்றால் நம்மை சுற்றி உள்ள என்விரான்மெண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி அடாப்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் அக்யூட் இம்யூனிட்டி. இது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஆர் ஒரு என்விரான்மெண்டலால் உருவாகக்கூடிய இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி நேச்சுரல் இம்யூனிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்னேட் இம்யூனிட்டி. Innate immunity it classified into 2 types, first line defense and second line defense. First line defense வந்து pathogen or toxic chemical or toxin ஆன substance நம்ம பாடிக்குள்ளே வரும்போது அதனை பேசிக்காக தடுக்க பார்க்கும். ஓரளவுக்கு தடுக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட் லைன். இது வந்து செகண்ட் லைன் வந்து ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் லைனில் வந்து எக்ஸாம்பிள் ஸ்கின் இஸ் எ ப்ரொடக்டிவ் லேயர். இந்த ப்ரொடக்டிவ் லேயர், இந்த லேயரை தாண்டி ஒரு பொருள் போவது கஷ்டம். இந்த இதுவுமே உள்ளே போகாது. ஒய் பிகாஸ் அது இந்த ஸ்கின்னுக்கு மேலே ஹேர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டெர்மிஸ் என்கின்ற லேயர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து லிப்பிட் சாலிபிள் பொருட்கள் மட்டும்தான் உள்ளே போகும், மற்ற பொருட்கள் போகாது. தென் ஸ்கின்னில் வந்து ஸ்வெட் கிளாண்ட் இருக்குது, அது செக்ரீட் பண்ணும். அந்த ஸ்வெட் நிறைய ஆர்கனிசம் வந்து உட்கார்ந்தா கில் பண்ணிடும். ஸோ அவர் ஸ்கின் ஆல் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்கின்ல ஏதாவது ஆர்கனிசம் வந்தால் அதனை ட்ராப் பண்ணி கில் பண்ண ட்ரை பண்ணும். அதனை பாடிக்குள்ளே அலோவ் பண்ணாது. ஸ்கின்ல செகண்டாக செக்ரீட் ஆகிறது வந்து ஆயில் கிளாண்ட். ஓகே, ஸோ பாடியில் செக்ரீட் ஆகிற பொருள் வந்து சீபம், ஆயில் கிளாண்ட்லேருந்து செக்ரீட் ஆகிறது. ஸோ ஸ்வெட், அப்புறம் மியூக்கஸ் மெம்பரைன் செக்ரீட் பண்ணுற பெர்ரி மியூக்கஸ், இது மாதிரியான செக்ரீஷன் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான செக்ரீஷன் நிறைய என்சைம் இருக்கும். என்ன பண்ணும் அந்த என்சைம்லாம்? என்ன பண்ணும்? மோஸ்ட்லி ஏதாவது ரியாக்ஷனை கேரிட் அவுட் பண்ணும். அந்த ஆர்கனிசமை கில் பண்ண தேவையான என்சைம் எல்லாம் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதன் மூலமாக இந்த செக்ரீஷன் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி ஸ்கின்ஸ் செக்ரீஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் ஒன் இஸ் மியூக்கஸ் மெம்பரைன். மியூக்கஸ் மெம்பரைன் பாடியில் எங்கே இருக்குலாம் பார்த்தா ஓரல் கேவிட்டி, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், யூரினரி ட்ராக்ட், இது மாதிரியான இடத்துல தட் மியூக்கஸ் மெம்பரைன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். மியூக்கஸ் மெம்பரைன் என்ன பண்ணும்? மியூக்கஸ் மெம்பரைன் வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணும். மியூக்கஸ் ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் என்சைம். டாக்ஸிக்கான பொருட்களை கில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட பொருட்கள் இருக்கும். அது அந்த மியூக்கஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. So first line defense skin, it acts as a protective layer. It having hair, epidermis and dermis. Then it is secreted sweat. It will trap and kill microorganism. Then sebum, it is secreted sebum also. Then mucous membrane secreted perimucus. These are the thing kill microorganism. Then mucous membrane having hair, அதோட நேம் வந்து cilia. It trap and kill the dust particles.
and foreign particles also. Then microorganism also. Skin first line defense against disease because it acts as a physical barrier to prevent microbes from entering the body. Skin also secrete substances that kill microbes such as sweat and oil. Then second line defense, phagocytes. Phagocytes are cells that play a key role in body second line defense against the pathogen or disease causing microorganism. All basic physical type of defense, secretion only and the chemical type. Okay, then remaining all physical type. Some other chemicals barrier, பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் இல்லையா, தட் இஸ் ஒன் ஆஃப் தட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். இன்ஃப்ளமேஷன் எந்த இருக்கிற இடம் வந்து ஸ்வெல்லாக இருக்கும், ரெட்னஸ்ஸாக இருக்கும், வீக்கமாக இருக்கும். இது எல்லாம் இண்டிகேட் தட் சம் இம்யூனிட்டி இஸ் கோயிங் ஆன். மெயினாக ஃபீவர், ரிலீஸ்டு சைட்டோகைன் அண்ட் இன்டர்லுக்கின். சைட்டோகைன் அண்ட் இன்டர்லுக்கின் ஆர் இன்ஃப்ளமேட்டரி டைம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து இதோட லெவல் ரைஸ் ஆகுறதுனால தான் ஃபீவர் வருது. ஸோ இட் இஸ் த ரீசன் ஃபார் ஃபீவர். அந்த டைமில் வந்து பைரோஜன் என்கின்ற பொருளும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பைரோஜன் வந்து பாடியில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ். செகண்ட் லைன் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் லைனை விட ஸ்ட்ராங்கானது. ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஃபிசிக்கலாகவோ அது கெமிக்கலாகவோ பாடி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். ஆனால் செகண்ட் லைன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து செல்ஸ், அது ஃபேகோசைட்ஸ். ஓகே, ஸோ ஃபேகோசைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்ட் லைன் டிஃபென்ஸ். அதாவது இன்னேட் இம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய செகண்ட் லைன் டிஃபென்ஸுக்கு ஃபேகோசைட் ரொம்ப ரொம்ப வைட்டல், குரூஷியல் என்று கூட சொல்லலாம். ஃபேகோசைட் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில், மேக்ரோஃபாஜஸ், இதெல்லாம் ஃபேகோசைட் என்று சொல்லுவாங்க. சப்போஸ் திஸ் ஒன் இஸ் த நியூட்ரோஃபில், திஸ் ஒன் இஸ் த பேத்தோஜன். இதில் வந்து நான் வந்து என்ஹெல்ப்மெண்ட் நடக்கும். ஸோ இங்கே வந்து தட் நியூட்ரோஃபில்ல வந்து என்சைம் இருக்குது, ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். திஸ் என்சைம் டெஸ்ட்ராய் தட் ஆர்கனிசம். இது மாதிரி டெஸ்ட்ராய் பண்ணி இந்த காம்பனண்ட்டை டைஜஸ்ட் பண்ணிடும். நாம் எப்படி ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நியூட்ரோஃபிலுக்கு ஃபுட்டு தான் வந்து இந்த பேத்தோஜன் ஆர் ஃபாரின் ஆன்டிஜன். இதெல்லாம் டெஸ்ட்ராய்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக டீக்ரேட் பண்ணி மெட்டபாலிசம் பண்ணி அதனால் டைஜஸ்ட் பண்ணிவிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபேகோசைட்டோசிஸ். அதாவது இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நியூட்ரோஃபில் is a phagocytes. இந்த phagocyte foreign particles or antigen என்ஹெல்ப் பண்ணி டெஸ்ட்ராய்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணோம். இந்த ப்ராசஸுக்கு நேம் தான் வந்து phagocytosis ப்ராசஸ். phagocytosis பண்ணுற செல்லுக்கு பெயர் தான் ஃபேகோசைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் மேக்ரோஃபாஜஸ் அண்டு நியூட்ரோஃபில். ஒய் டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நியூட்ரோஃபில் ஆல்வேஸ் சர்க்குலேஷன்லேயே இருக்கும், அதாவது பிளட்டில் இருக்கும். மேக்ரோஃபாஜஸ் பர்டிகுலர்லி டிஷ்யூவில் மட்டுமே ஒர்க் பண்ணும், அதாவது டிஷ்யூவில் இருக்கக்கூடிய பேத்தோஜன் ஆர்கனிசத்தை என்ஹெல்ப் பண்ணி கில் பண்ணும். ஸோ நியூட்ரோஃபில் யூஸ்வலி சர்க்குலேஷனில் இருக்கும், பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரியான பொருட்களை கில் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நியூட்ரோஃபில். மேக்ரோஃபாஜஸ் உள்ள டிஃப்ரெண்ட். மேக்ரோஃபாஜஸ் மீன்ஸ் பொதுவாக டிஷ்யூ செல்லில் இருக்கிற இடத்துலையே வந்து வர பாக்டீரியாவை கில் பண்ணும். அதே வந்து நியூட்ரோஃபில் வந்து பிளட்டில் இருக்கிறத கில் பண்ணும். நியூட்ரோஃபிலை வந்து போலீஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா போலீஸ் எப்படி ஆபத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நியூட்ரோஃபில் வந்து தடுத்து நிறுத்துது, ஏதாவது ஆபத்து வந்தால் தடுத்து நிறுத்துது. ஸோ அதை வந்து போலீஸ்னு சொல்லுவாங்க. நியூட்ரோஃபில் எல்லாவற்றையும் தடுக்க ட்ரை பண்ணும். ஃபேகோசைட்ஸ் இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் செல் இருக்குது, அதுக்கு பேர் வந்து என்கே செல் ஆர் நேச்சுரல் கில்லர் செல். என்கே செல் ஆர் நேச்சுரல் கில்லர் செல் இது வந்து இங்கே வந்து ஃபேகோசைட் நடக்காது. இங்கே எது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா,
சப்போஸ் திஸ் ஒன் இஸ் த பேத்தோஜன், திஸ் ஒன் இஸ் த நேச்சுரல் செல் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா இங்கிருந்து ஒரு சில பொருட்களை ரிலீஸ் பண்ணும். இந்த என்கே செல் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த பொருட்கள் மெயினான பொருள் வந்து என்ன, ஃபெர்ஃபோரின். இந்த யூஸ்வலாக என்கே செல் ரிலீஸிங் ஃபெர்ஃபோரின், திஸ் ஃபெர்ஃபோரின் 4 ஃபார்மேஷன் பண்ணும். 4 ஃபார்மேஷன்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசத்தையோ ஆர் பேத்தோஜனையோ சுற்றி அதோட செல்வாலை சுற்றி இந்த இது வந்து அட்டாச் ஆகிக்கும் இந்த கெமிக்கல்ஸ். ஸோ இதனால் பேத்தோஜனுக்குள்ளே இருக்க இம்பார்ட்டண்டான காம்பனண்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஈஸியாக கில் ஆயிரும். ஸோ பேத்தோஜன் வில் டை. இந்த மாதிரியான கில் பண்ணுவதற்காக இந்த என்கே செல் வந்து சைட்டோடாக்சிக் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாட் ஃபேகோசைட்டிக், சைட்டோடாக்சிக் செல். தென் ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் எல்லாம் செகண்ட் லைன்லேயும் வரும். ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ்லேயும் வரும், செகண்ட் லைன் டிஃபென்ஸ்லேயும் வரும். இன்ஃப்ளமேஷன்னாலே என்னென்னா நியூட்ரோஃபில் நிறைய இருக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷன், ஃபீவர், சைட்டோகைன் ரிலீஸ் ஆகுது, இன்டர்ஃபெரான் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் செகண்ட் லைன் டிஃபென்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் ஃபிசியாலஜி ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ் நேச்சுரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பார்க்கல. அதில் வந்து இந்த செல் மீடியேட்டட் ஹியூமரல் இம்யூனிட்டி, டி செல், பி செல் அதோட இன்வால்மெண்ட் இருக்கும். Thanks for watching.